இன்னைக்கு நம்ம கிரைம் சம்பவத்துல 2019 வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாடின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா. இவருக்கு 25 வயசு தான். இவரும் உடைய காதல் மனைவி தீபிகா, இவங்களுக்கு 20 வயசு ஆகுது. இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு வயசுல ஒரு ஆண் குழந்தை. இந்த குழந்தை பேரு பிரணேஷ். இந்த ரெண்டு பேரும் தன்னுடைய குழந்தையோட ஒரு ஏரிக்கரை ஓரமா இருக்கிற ஒரு வீட்டுல ரொம்ப கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க? இளம் கணவன் மனைவி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் அவங்க கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, இவங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அதனால இவங்க ரெண்டு பேர் அப்பா அம்மாவும் பயங்கரமான எதிர்ப்பு நிலையில, நீங்க ரெண்டு பேருமே எங்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பத்தையும் எதிர்த்து தான் இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலேயே இந்த ரெண்டு அப்பா மக்களும் இப்போ வரைக்கும் பயங்கரமான சண்டை. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னோட அப்பா அம்மாவும், உங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பையனுடைய அப்பா அம்மாவும், ரெண்டு குடும்பமும் இவங்கள விரட்டி விட்ட நிலைமையில தான் தனி கொடுத்தனம் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜா வந்து எலக்ட்ரீஷியனா இருக்கிறாரு. தன்னுடைய காதல் மனைவிய எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அழ வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்ப நடத்துறதுலயும் ஒய்ஃப குழந்தைங்களை பாத்துக்கிறதுல அவ்வளவு ஒரு அன்பான கணவனா வாழ்ந்துட்டு இருந்த இந்த ராஜா 2019 மே 17 ஒரு 4-5 நாளா இந்த வீட்டுக்கு வரவே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அப்பா அம்மா எதிரி, மாமனார் மாமியார் எதிரி, இந்த கணவன் மட்டும் தான் அந்த உலகத்திலே ஆதரவு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த கணவனும் வீட்டுக்கு வரல, 4-5 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த 20 வயசு பொண்ணுக்கு மனசு எவ்வளவு பரிதபிச்சிருக்கும், எப்படி கலங்கி போய் நின்றுப்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் அந்த பொண்ணு இருந்தாங்க. சரி, என்னுடைய காதல் கணவன் வராம போனதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் சொன்ன மாதிரி, சபதம் போட்ட மாதிரி இவரை கொன்னுட்டாங்களா, இல்ல இந்த வாழ்க்கை பிடிக்காம நமக்கு அப்பா அம்மா தான் முக்கியம், நம்ம ஜாதி தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த பையன் ஓடி போயிட்டாரா, என்ன ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இதுக்குள்ள பல மர்மமான விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சது. சரி, இந்த எலக்ட்ரீஷியன் ராஜா என்ன ஆனார்? இந்த தீபிகா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆனது? ஒரு வயசுல கை குழந்தை வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை என்ன ஆனது? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு இந்த குற்ற வழக்கை பத்தி தான் நம்ம டிகோட் பண்ண போறோம். சரி, நம்மளே இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. இந்த வீடியோ எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பயங்கரமா 2019 பரபரப்பா பேசப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கு முடியும் போது தெரியும், இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து இங்க குன்றத்தூர்ல நடந்தது. சரி, ராஜா இருக்கா இல்லையா, இந்த ராஜா யார் அப்படிங்கிறத முதல்ல பாத்துடலாம். வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த ராஜா. ராஜாவுடைய அப்பா அம்மா வந்து சுப்பிரமணியன், நிலா. இவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க, அக்கா தம்பி. அக்கா பேரு லட்சுமி, தம்பி தான் ராஜா. இந்த ராஜா வந்து படிச்சு முடிச்சுட்டு எலக்ட்ரீஷியனா 18 வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நல்லா சம்பாதிக்கிற அந்த சூழல்ல தான் ஆற்காடு பகுதியில் இருக்கிற தாஜ்புரா கிராமத்தை சேர்ந்த தீபிகா அப்படிங்கிற பொண்ணை அவங்க 18 வயசா இருக்கும்போது இந்த ராஜா வேலை போன இடத்துல பாத்துறாரு. 2 பேருக்கும் பிடிச்சு போகுது. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதல் வெளி உலகத்துக்கு தெரியாமயே ரொம்ப மாதமா மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த ராஜாவும் தீபிகாவும் வேற சமூகத்தை சார்ந்தவங்க. அதனால இந்த காதல் கண்டிப்பா கைகூடாது, நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்களே பிரிச்சிருவாங்க, இல்லைன்னா ஆணவ கொலை கூட பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்து 2 பேருமே ரொம்ப காலத்துக்கு மறைச்சு வச்சிருந்தாங்க. எப்படியும் இந்த விஷயம் வெளியில தெரிய வந்துடும் இல்லையா? அப்படி தெரிய வந்தோடனே 2 கிராமம் 2 குடும்பம் வந்து அருவா தூக்கிட்டு கொல்லாம விட மாட்டோம் லெவலுக்கு பயங்கரமா சண்டை போட்டது நிமித்தமா 2 பேரும் இதுக்கப்புறம் நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா சரின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் முடிவெடுத்து ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுனால 2 குடும்பமும் இவங்கள கைவிட்டுறாங்க. இதுல குறிப்பா தீபிகாவுடைய அம்மா, அவங்க பேரு விஜயா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையனை நான் அடிச்சு கொன்னு புதைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் அந்த காலகட்டத்திலேயே சண்டை போட்டுது. அவங்க பேசுறது எல்லாமே அந்த பகுதி மக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்யாணம் ஆகி சில மாதங்கள்லயே ராஜாவுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஒருத்தருக்கு பெண் ஒருத்தரை வந்து இறந்து போறாங்க. அக்கா மட்டும் தான், அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இந்த பாடி கிராம பகுதியில இவர் இருக்க முடியல, ஏன்னா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால சரி, இதுக்கப்புறம் இந்த பகுதியில் நம்ம இருக்க வேணாம், நம்ம எங்க அம்மா இருக்கிற அந்த பகுதிக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு இப்படி முடிவெடுத்துதாங்க மிகப்பெரிய தப்பு. இதுதான் உங்க வாழ்க்கையை பாதிச்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து அந்த தாஜ்புரா கிராம பகுதிக்கே இவங்க போய் அங்க இருக்கிற இந்த சாத்தூர் ஏரிக்கரை ஓரமா ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுத்துட்டு அந்த வீட்டுல தான் கணவனும் மனைவியும் அந்த ஒரு வயசு ஆண் குழந்தையுமா 3 பேர் இருக்கிறாங்க. இப்படி உலகமே கைவிட்டுருச்சுங்க. ஆனா கூட பரவாயில்ல,
எனக்கு வந்து கணவனுக்கு மனைவி இருக்கா, மனைவிக்கு கணவன் இருக்கா, எங்க 2 பேருக்கு இந்த குழந்தை இருக்கு, இது போதும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு அந்த குடும்பத்துல தான் 2019 மே மாசம் தன்னுடைய கணவர் இந்த வீட்டுக்கு 4-5 நாளா வரவே இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய பரிதவிப்பா இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஆனா அந்த பொண்ணு யார்கிட்டயுமே இதை போய் சொல்லல. ஏன்னா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எந்த ஆதரவு தான் இல்லை. அவன் அப்படிப்பட்டவன் தான், நீ தான் நம்பி போன, இப்ப ஏமாந்து கெட்டு சீரழின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா திட்டப்படுறாங்க. அதனால மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கணவனை தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் இப்ப ராஜாவுடைய சொந்தக்காரங்க, அதாவது குறிப்பா அவங்க அக்கா இருக்காங்கல்ல லட்சுமி, அவங்க வந்து அவங்களுக்கு அரசு புதுசா அந்த தகவல் தெரிய வருது. தம்பியை ஒரு வாரமா வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா தம்பி ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்க சண்டையெல்லாம் மறந்துட்டு நேரம் வந்து எங்க என் தம்பி சொல்லி கேட்கறாங்க. கேட்டதும் தான் இந்த பொண்ணு உண்மையை சொல்லுது. உங்க தம்பி வந்து என்னை விட்டுட்டு ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு, அவனுடைய அந்த ஒரு வயசு குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு, நான் வந்து அவனை நம்பி வந்தேன், இவ்வளவு பேரை பகிச்சிட்டு வந்தேன், அது கூட அவர் யோசிச்சு பார்க்காம இன்னொரு பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்லிட்டு இப்பதான் விஷயத்த சொல்றது இந்த தீபிகா அவங்க அக்கா கிட்ட. அவங்க அக்காவுக்கு வந்து என் தம்பி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, நீ தான் வேணும்னு சொல்லிட்டு தான் எங்களையெல்லாம் விட்டுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சரின்னு அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஏதோ கரை ஒண்ணு தரையில இருக்கு. அந்த கரை வந்து ஏதோ ரத்த கரை மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த அக்கா கூட வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இது என்ன கரை, ரத்த கரை மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னதும் இந்த பொண்ணு தீபிகா என்ன சொல்றாங்கன்னா, இது ரத்த கரையெல்லாம் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி நான் அந்த வாழைக்காய் சமைச்சேன், அதோட கரை தரையில போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரை என்னங்கிறது சொல்றாங்க. சரி, ஒரு வாரமா நீ காணாம போயிட்டாங்கன்னு சொல்றீங்கள, ஏன் நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா, இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னதும் தீபிகா பயங்கரமா டென்ஷனா என்ன பேசுறாங்கன்னா, இது என்னோட வாழ்க்கை, 1 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டோம்ல, அப்ப நீங்க யாரும் வரல, வந்து என்னன்னு கூட கேட்கல, இப்ப எதுக்காக வந்தீங்க, என் வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க தயவு செஞ்சு வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எகிர ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு. இப்படி அவங்க பேசினதும் இந்த ராஜாவுடைய சொந்தக்காரங்களாம், ஏமா நீ இப்படிலாம் பேசாத, காணா போனது என்னுடைய தம்பி தான், அதனால வா நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கம்பல் பண்ணதுனால இந்த தீபிகா, லட்சுமி சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஆற்காடு கிராமிய காவல் நிலையத்துல போயிட்டு ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அப்படி புகாரை எடுத்துக்கிட்ட காவல் நிலையத்துல இந்த தீபிகா கிட்ட, சரிம்மா உனக்கும் உன்னுடைய கணவருக்கும் டேர்ம்ஸ் எப்படி இருந்துச்சு, காணாம போனது என்னைக்கு காணாம போனாரு, அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாருன்னு சொல்றியே, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, எத்தனை நாளா பழக்கம் இருந்துச்சு, உன் வீட்டுக்காரு அவருடைய மொபைல் நம்பர் கொடு, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவரை வச்சுட்டு நம்ம ஊரை கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஊர்ல இருந்து போயிட்டு நம்ம அவரை அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான் இந்த பொண்ணு சொல்லுது, என்னுடைய வீட்டுக்காருடைய மொபைல் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை இவங்க கையில தான் வச்சிருக்காங்க. அந்த மொபைலை போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ போலீஸுக்கு என்ன சந்தேகம்னா, வீட்டை விட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்ற, ஏன் அவருடைய மொபைலை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொன்ன, அவருக்கு வந்து வேற நம்பர் வாங்கியிருப்பாரு, மறந்து வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் உளர ஆரம்பிக்கிறாங்க இந்த தீபிகா. இப்படி இந்த தீபிகா வந்து ஆரம்பத்துல ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்ட கேள்விக்கும் இந்த பொண்ணுனால பதில் சொல்ல முடியும். என்னைக்கு போனாரு, ஏன் போனாரு, எங்க போயிட்டாருங்கிற எந்த டீட்டெயிலுமே சொல்லாம என்னை விட்டு ஓடி போயிட்டாரு மொட்டையா இந்த தகவலை மட்டும் சொல்றவங்க இந்த தீபிகா கையில கனுடைய மொபைல் இருக்கிறது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தினால இந்த தீபிகா கிட்ட போலீஸ் வந்து இந்த மாதிரி மறைக்கப்படுற உண்மைகளை வெளில கொண்டு வரதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணு வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல வர்றாங்க. ஆரம்பத்துல வீட்டை 2 பேரையும் வீட்டையும் ஏற்று வெளில வந்து இப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சவங்க ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. இந்த ராஜா எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்து நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி கடுமையான வேலைகள் பார்க்குற இவருக்கு குடிப்பழக்கம் இவருக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த குடிப்பழக்கத்தினால கொஞ்சம் கொஞ்சமா அது தீவிரமாகி இப்போ குடிச்சிட்டு வந்து தன்னுடைய மனைவியை போட்டு அடிக்கவும் ஆரம்பிப்பாராம். இப்படி அடி தாங்க முடியாம இதை எங்க போய் சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப நாளா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க இந்த தீபிகா. ஏன்னா அம்மா கிட்ட போய் சொல்ல முடியாது, நான் அப்பவே சொன்னேன் நீ தான் கேட்காம போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க எடுத்து பேசுவாங்க. அப்படின்னால ரொம்ப இந்த மாதிரி அடி வாங்கிக்கிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்துல இவங்க கூட நம்மளால வாழவே முடியாது, நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன், அதுக்கு தண்டனையை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மே மாசம் 17ஆம் தேதி 2019 அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு வந்து வீட்டுல கணவர் தூங்கிட்டு இருக்காரு ராஜா. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டத்துல கோபம் அதிகமாகி நம்ம வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல் எடுத்துக்கொண்டாந்து இந்த ராஜாவுடைய தலையில போட்டு அப்படியே துடிக்க தூக்கத்திலேயே தலையை நசுக்கி அப்படியே கொல்றாங்க. ரத்தம் உடம்பு வீடு ஃபுல்லா அப்படியே தெரிச்சு பரவி கிடக்குது. இப்ப என்னன்னா கணவனை கொண்டாச்சு, ஆனா இப்ப பக்கத்துல இந்த
குழந்தை இருக்குது. இந்த குழந்தை இப்ப எப்படி கணவனை கொன்னதுக்காக நம்மள ஜெயில போட்டுருவாங்க, பரவாயில்ல நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம். ஆனா நம்ம ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை நம்ம பெத்த குழந்தை, இதை நம்மளையே பார்க்காத இந்த ஊரு, இந்த உலகம், சொந்தக்காரங்கெல்லாம் எப்படி நம்ம குழந்தைய காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலகாரியோடைய குழந்தைய இந்த சமூகம் எப்படி பார்க்கறதுனால இந்த குழந்தையும் உயிரோட இருக்கக்கூடாது முடிவு பண்ணினா அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இந்த குழந்தை 1 வயசு குழந்தையுடைய கழுத்தை நெரிச்சு கொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கணவனுடைய உடம்பையும் 1 வயசு குழந்தையுடைய உடம்பையும் இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏரி பகுதிக்கு எடுத்துட்டு போயிட்டு குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. இவ்வளவு தகவலை போலீஸ்கிட்ட சொல்றாங்க. இப்போ காவல்துறையினரும் இதை கேட்டுட்டு இருந்த லட்சுமியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா ராஜா வந்து செத்துருப்பாங்க அப்படின்னு யாருமே நம்பவே இல்லை. எங்கேயோ ஓடி போயிட்டா இருப்பதற்கு புருஷன் முன்னாடி சண்டையில அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இப்போ தாசில்தார் வர்றாங்க, உயர் அதிகாரிகள்லாம் காவல்துறை வர்றாங்க, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஆட்கள் வர்றாங்க. ஏறக்குறைய 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. 1 வாரமா புதைச்சு அப்படிதான் புதைக்கப்பட்டிருக்கு இந்த பாடி. இப்போ எந்த இடத்துல புதைச்சோம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பின்னாடியே போறாங்க. காவல்துறை அழைச்சிட்டு போயிட்டு இந்த பொண்ணு காட்டுது. அந்த இடத்துல இருந்து இந்த போலீஸ் டீம் வந்து பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. 2 அதாவது குழந்தை கணவனுடைய பாடி 2ம் அழுக தொடங்கி அழுகி அதை எப்படியோ எடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. சரி, இந்த இடத்துல உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வளர்ந்துருக்கும். ஏன்னா அது படிக்கும்போது எனக்குமே இந்த கேள்வி வந்துச்சு. என்ன அப்படின்னா, கொலை பண்ணிட்டாங்க கோவப்பட்டு தன்னுடைய கணவரை கள்ள தூக்கி போட்டு, ஓகே, இப்போ தன்னுடைய கணவரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு தானே போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த குழந்தைய கொண்டாங்க. அப்படி குழந்தைய கொண்டதுக்கு அப்புறம் ஏன் இவங்க இதை போலீஸ்கிட்ட போய் சொல்லாம இந்த வீட்டுல மறைச்சிட்டு என் கணவர் வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு ஏன் இந்த பொண்ணு சொல்லுச்சு? கேள்வி நம்பர் 1 இது. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, கொலை பண்றது கூட கள்ள தூக்கி போட்டு கொண்டு வச்சுக்கிறத நம்பிடலாம். ஆனா இந்த பாடியை இங்கிருந்து எப்படி அந்த ஏரி பகுதிக்கு எடுத்துட்டு போயிட்டு ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற அந்த பகுதிக்கு தூக்கிட்டு போயிட்டு எப்படி புதைச்சிச்சு? தனி ஒரு பொண்ணா இதை செய்ய முடியுமாங்கிற கேள்வி எல்லாருமே துரத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதா மறுபடியும் கஸ்டடிக்கு எடுத்து இந்த பொண்ணை விசாரிக்கும் போதுதான் இப்ப இந்த பொண்ணு சொன்னுச்சுல்ல, இதெல்லாம் சாதாரணமான ஒரு கதை தான், இதுக்கு பின்னாடி இன்னொரு மர்மமான விஷயம் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. என்ன மேட்டர்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த 2 பேருமே வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ராஜாவுக்கு வந்து குடிப்பழக்கம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த குடிப்பழக்கத்துல வந்து அவர் குடிச்சிட்டு வந்து இப்படி சண்டையும் போடுவாரு, மனைவி அடிக்கவும் செய்வார். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுடைய சொந்த ஊர் தானே தாச்சிப்புடா, ஒரு ஆட்டோ டிரைவர், அந்த ஆட்டோ டிரைவர் பேரு ஜெயராஜ். இவர் வந்து சத்யா நகரை சேர்ந்தவர். இந்த ஜெயராஜ் என்ன பண்ணுவாருன்னா, இந்த தீபிகா அவருடைய கணவர் நைட்ல வந்து அடிச்சுட்டு அடுத்த நாள்ல வேலைக்கு போயிட்டா, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஜெயராஜ் வந்து உங்க கணவர் வந்து குடிச்சிட்டு ஒன்று அடிச்சிட்டாரா, சரி சரி நீ அழாதம்மா பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானப்படுத்துவாராம். பார்த்துக்குங்க, யாரு பொண்டாட்டிய யார் வந்து சமாதானப்படுத்த மாதிரி உள்ள வந்திருக்கான். அப்படி உள்ள வந்தவன் இப்படி அடிக்கடி வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். சமாதானப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா, கண்ணீர்லாம் தொடச்சிருப்பாங்க, அப்புறம் கட்டி பிடிச்சிருப்பாங்க, ஸோ இந்த மாதிரியான பல வேலைகளை சிலுமிஷங்களை 2 பேரும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அடிக்கடி சமாதானப்படுத்துற இந்த விஷயம் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல இது கணவருக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ இந்த கணவரை நம்ம எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கள்ளக்காதலனும் ஜெயராஜும் தீபிகாவும் சேர்ந்து நம்ம தடையா இருக்கிற கணவனை ராஜாவை கொண்டுருவோம் சொல்லிட்டு எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தீவிரமா டிஸ்கஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி கொண்டதுக்கு அப்புறம் உன்னோட குழந்தையும் கொண்டுறணும். கொண்டதுக்கு இவங்களுக்கு என்னன்னா, இந்த ராஜா யாருமே கொலை பண்ணா தேடி வர போறது இல்லை, ஏன்னா 2 குடும்பமும் பகையா இருக்குங்கிறதுனால ஈஸியா கொண்டுட்டு நம்ம மறைச்சிடலாம், நம்ம 2 பேருக்கு அப்புறம் சேர்ந்து வாழலாங்கிறது தான் அவங்க போட்ட பிளான். இந்த பிளான் படி தான் நடந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சோடனே இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மே 17, 2029 அன்னைக்கு நைட்டு வசமா குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்க தன்னுடைய கணவரை கல்லை தூக்கி போட்டு நங்குன்னு அடிச்சு கொலை பண்ணிட்டா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் சரி, கணவனை அந்த பெத்த குழந்தை, பிஞ்சு குழந்தை, 1 வயசு குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க. காமம் வந்து உண்மையில பெரிய முறையற்ற காமங்கிறது காட்டு தீ மாதிரி, அது எதை வேணாலும் இருக்கும். அது வந்து புள்ள, பொண்டாட்டி, புருஷன், அம்மா, அப்பா, அதுக்கெல்லாம் வரமுறையே கிடையாதுங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த சுகம், அந்த உடல் தேவை இருக்கு இல்லையா, அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அப்படிங்கிறது இந்த கேஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி கொண்டுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் ஜெயராஜுக்கு அவங்க ஹெல்ப் கேட்டு ஜெயராஜ் ஹெல்ப் பண்ணதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து புதைச்சிருக்காங்க.
இப்போ இந்த தகவல் எல்லாம் போலீஸ்ல சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தீபிகா, ஜெயராஜ் 2 பேருமே கைது பண்ணியிருக்காங்க. இந்த கேஸுக்குள்ள இவங்க அம்மா விஜயா இருக்காங்கல்ல, விஜயாவும் தன்னுடைய பெண் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு பயங்கரமான கோபம். அதனால நான் எப்ப இருந்தாலும் அடிச்சு அவனை பொண்ணு புதைக்காம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே வர இருந்திருக்காங்க. ஸோ இதுக்குள்ள அவங்க அம்மாவும் இன்வால்வ் ஆகிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரிச்சாங்க. இப்போ இந்த தீபிகா, இந்த ஜெயராஜ் 2 பேருமே கைதாகி ஜெயில இருக்காங்க. இந்த வழக்குல இன்னும் தீர்ப்பு வரல நண்பர்களே. சரி, இதுதான் இப்ப சொல்லுங்க, இந்த சென்னை குன்றத்தூர்ல அபிராமி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால, எந்த லிஸ்ட்ல சேர்க்கணும்னு தெரியல, தன்னுடைய 2 பிள்ளைங்களை கொண்டாங்கல்ல, இந்த கேஸ் மாதிரியே இந்த கேஸும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸா இருந்தது. இந்த கேஸை பார்க்கும்போது படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோம்னு சொன்னா, உண்மையிலே 2 வீட்டை 2 ஜாதியை சண்டை போட்டு தான் வேணாம்னு சொல்லி தான் உங்களுடைய கணவனை நீங்க கல்யாணம் பண்ணி தனி கொடுத்து நடத்திட்டு இருக்கீங்க. அவனை பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவனை தூக்கி போட்டுற வேண்டியதுனே. நீ போ, உன் வீட்டுக்கு போ, எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு டிவோர்ஸ் கொடு, இல்லை கருமம் டிவோர்ஸ் கூட வேணாம், நான் வேற ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ போறேன், நீ போயிடுன்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணி விட்டுருக்கலாமே. கட் பண்ணி விட்டு அந்த குழந்தையோட இல்லை குழந்தையெல்லாம் தொற்று குழந்தை திட்டம் மாதிரி கவர்மெண்ட்ல என்னென்னமோ நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது, அந்த ஸ்கீம்ல அந்த குழந்தைய தூக்கி போட்டு எங்கேயாவது கோயில்ல வச்சுட்டு போயிருந்தா கூட அந்த குழந்தை உயிர் பொழைச்சிருக்கும். இது எதுவுமே அப்படி என்ன தவிர இந்த உலகத்துல யாரும் வாழக்கூடாதுங்கிற லெவலுக்கு எடுக்கிற ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க இந்த தீபிகா. இந்த மாதிரி நம்ம சமூகத்துல நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு காம விகாரம், ஒரு பெரிய செக்ஸ் அடிக்ட்னு தான் சொல்லணும் இவங்களெல்லாம். சரி, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த சேனல்ல தொடர்ச்சியா இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் பதிவுறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க, இந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறவங்க, நுழையிற மாதிரியான அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதுக்குள்ளே வெளில வந்துருங்க. இது ஆரம்பத்துல ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும். அதுல ஒன்ஸ் போய் நீங்க இந்த வலையில சிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளில வர்றதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்காது. அது தீ மாதிரி உங்களை பிடிச்சிக்கும். அது மிகப்பெரிய ஆபத்துல மிகப்பெரிய அழிவிட கொண்டாந்து விடும். இந்த டிசிஷனை இந்த செகண்ட்ல நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நீங்க எடுத்தீங்கன்னா அதுதான் இந்த வீடியோடைய சக்சஸ் நினைக்கிறேன். சரி என்பதே மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.